இந்த பூமியில பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, குளத்துல குளிக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க படுகிற இந்த பாடை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்க கூடாதா? கலைந்து போயிருக்க கூடாதா? நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒண்ணு ஊழல், லஞ்சம். யாருக்கும் பிடிக்கல, இந்த நாட்டில் யாருக்கும் பிடிக்கல. ஆனா ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்ப யார் கொடுக்குறா, யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்கதான் நியாயமான தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா இல்ல, ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா? லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போ யார் தாண்டா கொடுக்குறா, எவன் தாண்டா வாங்குறான் தெரியல. எங்க இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும், இந்த எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு, என்ன லஞ்சம். பிரசவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர் கூட சொல்றது இல்லையே, நம்ம தான் டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்க. அந்த வார்த்தையே லஞ்சமா இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, அப்ப காசுக்காரன் போடுறான்னு திட்டிதான். கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனா 10 இடம் தான் இருக்கு, ஆனா 100 பேர் காத்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடினா கட்ட தயாரா இருக்கான். அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால ஒழிக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்துல கதாநாயகி விட பாடினாங்க, நம் பாட்டன் பாரதி பாடினது. பாரதி ஒண்ணு, இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்துல அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்க எவனுமே இருக்க முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது அன்பிற்குரியவர்களே. காலத்தை உருவாக்கிய ஒரு பாவனன் உண்டென்றால் உலகத்துல நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையல 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அதை அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பாய் நினைச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினைச்சானாவே. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். நீ பிரிக்கல, அதை பத்தி அவங்க அளவில்லை. தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் 76 நாள் பட்டினி கிடந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு யாரு? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களான்னு தெரியாது. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டான். எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளவு பெரியாரிங்க. அக்ரகாரத்துல கழுதை வரக்கூடாது, கழுதை கையில தூக்கிட்டு நடந்துட்டாப்ல. இந்த பாரதி படத்துல பாத்தீங்கன்னா தெரியுமே. மதம் மாத்துறது நீ பாத்திருக்கா? உலகத்துல சாதி மாத்தின ஒரே மகன் பாரதி தான். கனகளுக்கு கூப்பிட்டு மீதி எடுத்து போட்டு பூணூல போட்டு இன்னையிலிருந்து நீ பழையன் இல்லை ஐயன். யாரா? சுப்பிரமணிய பாரதி பண்ணான்னு சொல்றா, போடா. அப்படி ஒரு ஆளு நம்ம ஆளு. அவன் சொல்றான், அவன் மனசுக்குள்ள எம்பிட்டு வழி இருந்தா, சாதிகள் இல்லை இடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர்கள் மேலோர்ன்றான். அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வர்ற, அறிவு மூதாட்டி வர்றா. சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறை. சாதி 2 நம்மால் என்னன்றான்? ஆஞ்சாதி பொஞ்சாதி. அது இல்ல சாதியே, அது இல்ல. ஆண்பால் பெண்பால், அது பாலியல் வேறுபாடு. அதுல அது சாதி இல்ல, ஆண் ஜாதி பெண் ஜாதிங்கிறது பாலியல் வேற்றுமை. அது அவ சொல்ற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்ன்ட்டான். கொடுக்கிறத உயர்ந்த சாதி, தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குற கஞ்ச பிசுனா இருக்கான், அவன் தான் இழி மகன் கீழ் சாதின்ட்டான். எல்லாரும் பாடி போறான்.
பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தன் வரான், புரட்சி பாவன. அவன் இருட்டறையில் உள்ளதாடா உலகம்ங்கிறான். இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானுங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன், தமிழ் என் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன், தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல சாதிய ஒழிடாங்கிறான். சாதிய ஒளி, எல்லாரும் சமநிலை சமூகம் படைக்கதான் போராடுறான். ஆங்க சித்தரு புத்தரு ஞானி யோகி மகான் எல்லா காலங்களிலும் சாதிக்கு எதிரான குரல், சாதிக்கு எதிரான கருத்து, சாதிக்கு எதிரான கட்டுரை, சாதிக்கு எதிரான பாட்டு, சிந்தனை, போராட்டம். ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது. அதேதான் சொன்னா, எல்லாரையும் சாகடிக்கிற சாதிய உனக்கு ஒரு சாவு. அதனை எல்லாரும் பாடலாம். இந்த தலைமுறையில எங்க விஜித் சிவபிரகாச அவன் பங்குக்கு ஒரு நெற்பள்ளி போடுறான் இந்த சாதியை கொளுத்துறது. சாதிங்கிறது ஒரு கொடிய சமூக நோயா இருக்கு, கொரோனாவை விட பெரிய கொடிய நோய். சாதி என்ன செய்யுது? உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க, அன்பு, அதை கொன்றுதுங்க. உலகத்திலே நீங்க இந்த மானுடன் ஒரு அளப்பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க, மனுஷனை மனுஷன் அழிச்சு கொள்றதுக்கு. இந்த எல்லா ஆயுதங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது அன்புக்கு தான் இருக்கு. அன்பு என்ன செஞ்சிரும்னு பாருங்க. அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தா கடவுச்சீட்டு வீச அனுமதி வேணும். இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா ரஷ்யா போனா அவர் கடவுச்சீட்டை காட்டணும், அனுமதி உள் நுழைவு அனுமதி வேணும், விசா அனுமதி உள் நுழைவு அனுமதி வேணும். ஆனால் ஒண்ணுமே இல்லைங்க இதுல. ஒருத்தி ஒண்ணுமே இல்ல, அன்னை தெரேசான்னு ஒருத்தி ஒண்ணுமே இல்ல, அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ எந்த பதவியில எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க, எல்லா நாடுகள்லையும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில தங்கிட்டா. அவளுடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்துட்டா. அப்ப உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது, அவளுக்கு கடவு சீட்டு இல்ல, உள்நுழைவு அனுமதி இல்ல, விசா இல்ல, எந்த நாட்டுக்கு வேணாலும் நீ வா தாயே, உனக்கு எங்க தங்கணும்னு விருப்பமோ அங்க நீ தங்கிக்கலாம், எந்த இடத்துல நீ குடியேற நினைக்கிறியோ அங்க குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கி விட்டா ஒரு மனுஷி. அந்த அந்த மதம் சாதி எல்லாம் பேசிக்கிறானா, எல்லாவற்றிலும் புனிதம் ஒண்ணு இருக்குது, மனிதம். அந்த மனிதத்தை கொன்றுது. ஆக சிறந்த ஒன்று அன்பு, அதை கொன்றுது இந்த சாதி. சாதி மதம் நீங்க என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? கல்லு சாராயம், இந்த கஞ்சா அவினு கொட்கைன் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது போட்டாதான் போதையேறும். சாதியும் மதமும் சொன்னா ஏறிடும்ன்றான். இந்த மார்க்ஸை விட ஒரு மேதை இருக்கான் அந்த நாட்டில். 2000 ஆண்டுகள்ல இவனை போல ஒரு சிந்தனையால இன்னும் பிறக்கலன்றா. அவனே சொல்றான் மதம் ஒரு அவின் சொன்னா ஏறிடுன்றான். மத்த போதையெல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிடும். சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் ஏறாது. ஏன்னா தனி சுடுகாடு அவனுக்கு. செத்தாலும் ஆறுமுக கண்டம் சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பான் இல்லையா கல்லறையில, செத்தாலும் போகாது. இந்த சாதி ஒரு சமூக நோய். குறிப்பா எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய். இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுற, டேய் சாதி மதம் சாராயம் இது 3 வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பகைவங்கிறப்ப. மதம் சாதி போதை இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது. அது என்ன சொல்ல? இப்ப தேர்தல நம்ம வேலை செஞ்சு போவேன் எல்லாம் சரின்னு விடும், என்னதானாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுலன்றான். அவனுக்கு மொழி செத்துச்சு கவலைப்பட மாட்டான், அவனுக்கு இனம் செத்துருச்சே கவலைப்பட மாட்டான், ஆறு செத்துருச்சே கவலைப்பட மாட்டான், மலை களவு போகுது கவலைப்பட மாட்டான், வளம் திருடு போகுது கவலைப்பட மாட்டான், உரிமை பறி போகுது கவலைப்பட மாட்டான். எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட 2 காதலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை? அதுதான் கதை. ஒரு பேரன்பை ஒருத்தன் வைக்கிறான், அந்த பேரன்புக்கு பிரச்சனை, அந்த அன்பை சிதைச்சவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், பெருங்கோபம். இதுதான் படம். சரிதானே? ஆமான்டாப்ல. ஏன்னா நீங்க இத பாருங்க, சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க இந்த நாட்டுல தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு வழி இருந்தான்னா, யாருக்கு அடிமை இல்ல, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த எண்ண ஓட்டம் தான் இங்க எல்லாருக்கும் மானுடத்துல எல்லாருக்கும் தேவைப்படுது. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப பாருங்க, என்னரும் மக்களே, சிலர் பாருங்க, என்னரும் மக்களே, இந்த பூமியில பிறந்து
தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, குளத்துல குளிக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது. இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க படுகிற இந்த பாடை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய வழியை வெளிப்படுத்துறார் அண்ணல் அம்பேத்கர். அததான் தோணுது. எத்தனை வலி, எவ்வளவு வலியின் மொழி அது. இன்னுமா அந்த கொடுமை இன்னும் தொடருது. அத பாருங்க, பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காது சமநிலை சமூகம் பிறக்காது. இதற்கு என்னைக்கு சொல்றான் பாருங்க, அந்த இதுல படத்துல கூட வருது பாருங்க, நம்முடைய அது குரல் ஒளியில வருது. நம்ம பாபா செல்லத்திரையர் சொல்றாரு பாருங்க, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. அந்த காலத்திலேயே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம்ம மூதாதை. எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும். பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது, எங்க நோய், நாம பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம், சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், அந்த சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமன் ஒருத்தர் அவன் எதனால பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது. பாரதி அவன் மட்டும்தான் அவங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தான்ட்டான். புரியுதா உங்களுக்கு? சமூகத்து மேல இருந்த அவனுக்கு கோபம் இருக்கு பத்தியில, அந்த கோபம் தான் இந்த பெருங்கோபம். அதை நீங்க என்ன, அது இழிவை சுமந்து பாக்குறவனுக்கு தான் தெரியும். நீங்க இந்த வழி மேல்தட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது நாட்டாம பண்ணிட்டு ஒரு போதை, இது ஒரு மனநோய். மனிதனை சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிற ஒரு மனநிலை கொடிய நோய். அது மனநோய். அதான் இருக்கிறது. ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் தான் வள்ளுவர் பெருமகனார். காரணம் என்ன? துணி வளர்க்கிற வண்ணான், முடிவிருக்கிற மருத்துவர், அங்க சலவை தொழிலாளி வேணும், அங்க தச்சன் வேணும், அங்க விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்க வேளாண் குடிமகன் உழவன் வேணும், அங்க அதை உணவு சமைக்க பாத்திரங்கள் செய்கிற குயவர் வேளாளர் குடிகள் வேணும். எல்லோரும் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தால் அது சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும். மற்றெல்லாம் பிளம்படான்ட்டான். எல்லாரும் தான் சாடி இருக்கான், பாடி இருக்கான், ஆடி இருக்கான், எல்லாம் பண்ணி பார்த்திருக்கான். ஒன்னும் நடக்கலைங்க. நீ சாதிக்கு ஒரு சாமி, சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்க இருக்குது? செத்த பிறகு கூட பணத்தை புதைக்கிறதுல இவனுக்கு இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு அது. இதுல எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு தேசத்தை படைக்கும் உலகத்தில் இந்த நிலத்துல முடியல. எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்துல, தமிழீழ நாட்டுல நீ எவனாவே இரு, என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா நீ தமிழனா இருந்து ஒரு மக்களை உருவாக்கி இறந்து போன எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று நீ பெரிய தளபதினாலும் படு, நீ சாதாரண வீரனாலும் படு, நீ எவனாவே இரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லோரும் ஒரே. இங்க உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியாது. ஆனால் இங்க மகான்கள் தோன்றிருக்காங்க, காந்தி தோன்றிருக்கிறார், அந்த அம்பேத்கர், பெரிய புத்தன் பூல எல்லாரும் தோண்டிட்டான். ஒன்னும் எடுபடல, ஒன்னும் சரியில்லை. இன்னொரு தலைமுறை இந்த சாதி மதத்தை காலில் போட்ட செருப்பா போட்டு தேய்ச்சி நடந்தாலே ஒழிய இது சாகாது. இந்த கருமத்தை ஒழிக்காம சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியமில்லை. வெற்று வார்த்தை. சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துக்கிட்டு சாதியை ஏற்றதார்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவது என்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தனம் பந்தலுக்கு சமம், மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாருன்னா காரணம் அவர் அனுபவிச்ச வழி. அவரை போல ஒரு கல்வியாளர் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்க? ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும், அது குறைந்த தகுதி. ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான். ஆகச்சிறந்த கல்வியாளன். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகம் எங்க இருக்கும் அங்கதான் அறை எடுத்து தங்கியிருக்கிறது. அப்பேற்பட்ட அறிஞன் சொல்லிட்டான், இந்த சாதிய இழிவை தொட தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதை மேலானதுறான்ட்டான். அப்ப அது அந்த வழியை இந்த ஒரு 2 மணி நேரமா 2 மணி நேரம் அந்த படத்துல
எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அதாவது அது அதிகப்படியா மிகைப்படுத்தாம இல்ல, ஆங்கிலத்துல ஓவர் டிராமான்னு சொல்லுவாங்க. அது புரிய முடியாது சொல்லணும்ல சில இது. அவன் சொல்லிக்கிட்டே தம்பி ஏன்னா வரவரெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சொல்ல மாட்டான் சொல்லிட்டு தான். அது நமக்கு பழகிருச்சு. இப்ப சும்மா பேரளவுல நம்ம ஒரு மொழியை பேசிட்டு ஏதோ ஒன்று தெரியுறோம், அது இப்படி பழகிருச்சு. அதுல மிக ஆழமான ஒரு பதிவு, அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமா தாங்கி நிக்குது.